ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான நியூ ஸ்டைலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. அது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு நம்ம 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம். இதை நம்ம பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்துக்கலாம். நறுக்கின பிரெட் துண்டுகளை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம ஒரு எக்கு உடச்சி ஊற்றிக்க போகிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பால் இல்லைன்னா காய்ச்சாத பால் எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சோண்டு கேபேஜ் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீள்வாக்கில் ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதே போல் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம சேர்த்துப்போம். அது ஒரு 1/2 வெங்காயம், சின்ன வெங்காயத்தில் ஒரு 1/2 வெங்காயம் எடுத்துக்கலாம். நீங்கள் கேரட்டை கூட இதே மாதிரி நீங்கள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பேன் கேக்கு, பிரெட் யூஸ் பண்ணி ஒரு ஈஸியான ஒரு பேன் கேக்கு, கொரியன் ஸ்டைலில் ஒரு பேன் கேக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்யக்கூடியது, ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு பால் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சூடான தவாவில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் நல்லா சூடான பிறகு இதை நல்ல ஒரு பேன் கேக் மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. நல்லா பேன் கேக் மாதிரி செஞ்சு விட்டுக்கோங்க. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் செஞ்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தவாவில் நம்ம 2 இது சேர்க்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு நம்ம டர்ன் பண்ணி 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம கேபேஜ், வெங்காயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்ல ஒரு ஃபில்லிங்கான ரெசிபியாகவும் இருக்கும். பக்கமும் நல்லா குக் ஆன பிறகு நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் சாஸ் வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா மயோனைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் எதுவுமே இல்லாமல் இந்த பேன்கேக் மட்டும் சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.